நெஞ்சம் அள்ளி கொஞ்சும் விஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுக தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பு சொல்லெடுத்து யாழெடுத்து இசை மீட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கம் கூறி அவையோர் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் அன்பிற்குரிய ஆசிரியர்களை உலக பந்தை சதுர பலகையின் மூலம் புரட்டி காட்டிய நீங்களன்றோ எமது பல்கலைக்கழகங்கள். எம்மை பெறாத பெற்றோரே, 6ஆம் விரலென உங்கள் கைகளில் முளைத்த சாக்பீஸ் துண்டுதானே எமக்கு தூண்டுகோளாயின. மற்றும் தொண்டை தண்ணியிலிருந்து பேராராய் உருவாயிற்று பேரறிவு. கரையும் சாக்பீஸ் துகளிலிருந்து கரை சேர்க்கும் சிறு பொறி முளைக்கட்டியாயிற்று. வரி போட்ட வெள்ளை வயல் நோட்டிலிருந்து விழுமியங்கள் விதையாயிற்று. அம்மையப்பர்களே, கலங்கரை விளக்குகளே, உங்களை கொண்டாடி தீர்க்க புதிய தலைமுறை தலைபட்டு இருக்கிறது. ஆண்டுதோறும் உங்களை ஆரத்தி எடுத்து எதிர்ச்சேவை செய்ய வண்ணமிகு விழா இதோ தொடங்க இருக்கிறது. படைப்பாக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர். கூத்துப்பட்டறையில் கலை பயின்ற இந்த ஆசிரியர் கல்வி கூடத்தையே ஒரு கூத்துக்கூடமாக மாற்றி கலைவழி கல்வியை செயல்படுத்துகிறார். பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி படைக்கும் தொழில் செய்யும் ஆசிரியரை பற்றிய காட்சி கொத்து இதோ. வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் உலாவும் உலகத்தை படைப்பாற்றல் மூலம் மூளைக்கு கடத்தும் பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆசிரியர் கணேசன். தனது வகுப்பை நிகழ்த்துக்கலை கூடமாக மாற்றி ஆக்கத்திறன் மிக்க அறிவியலை கலை வழியில் செறிவூட்டி வரும் கணேசன் மை சயின்ஸ் கிளப் என்ற அறிவியல் மன்றத்தின் வாயிலாக மாணவர்களை நெறிப்படுத்தி வருகிறார். அவர் மாணவர்களிடத்துல படைப்பாற்றலை கொண்டுட்டு வரணும்னு ரொம்ப என்ன செய்வார்னா அதிகமா அதுக்காக ஈடுபடுவார். இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானி திட்டம், தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு, பிரயாஸ் தேசிய அறிவியல் திட்ட போட்டி மற்றும் விப்ரோ எர்த்தியான் அறிவியல் திட்டங்கள் என்று தனது மாணவர்களை
படைப்பாற்றல் மிக்கவர்களாக பட்டை தீட்டி வருகிறார் புதுவை மேட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் இந்த பட்டதாரி ஆசிரியர். நீர்நிலைகள் குறித்து இவரது மாணவர்கள் தயாரித்த திட்டம் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரம் வரை பறந்து சென்று பரிசுகளையும் நிதி உதவியையும் ஈட்டி வந்தது. எப்படி கடிச்சீங்கன்னு கடிச்சு காட்டுங்க. லிட்டர் கணக்கா குடிக்கிறீங்களப்பா. சமூக பிரச்சனைகளுக்கு நாடகங்கள் மூலம் தீர்வு காண துடிக்கும் இவரது மாணவர்கள் புதுவை அரசுடன் இணைந்து 5 மாதங்களாக தொடர்ந்து டெங்கு விழிப்புணர்வை விதைத்தனர். இது நாங்க பண்ணதுனால எனக்கு கவர்னர் கையால அவார்ட் கிடைச்சது. அரபிந்தோ சொசைட்டி நடத்திய வாட்டர் பெஸ்ட் நிகழ்வில் கணேசனின் எழுத்தில் உருவான ஊருணியப்பன் நாடகம் ஊர் ஊராய் நிகழ்த்தப்பட்டு உயிர்நீரின் உன்னதத்தை எடுத்துரைத்தது. தண்ணி நமக்கு உயிர், நமக்கு மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி. அறிவியல் கல்வியில் தொழில்நுட்பமும் நாடகமும் என்ற தலைப்பில் இவர் உருவாக்கிய ஆய்வறிக்கை NCERT-யின் சிறப்பு கவனத்தை பெற்றது. அரங்க பொருள்களின் வீடு, உரு ஓவியம் ஆகிய நூல்களை வெளியிட்டு ஆய்வு திட்டம், நாடகம் நிகழ்த்தல் மற்றும் அறிவியல் மேம்பாடு என்று கடந்த 35 ஆண்டுகளாக ஓய்வொழிச்சலின்றி கலை வாயிலாக புதிய கல்விக்களம் அமைத்துக் கொண்டிருக்கும் திருமிகு கணேசன் அவர்களுக்கு படைப்பாக்கத்திற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. படைப்பாக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கல்வியை மையமாக வைத்து இயக்கிய ராட்சசி திரைப்படம் அதிக அளவில் பேசப்பட்டது. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவை இந்த படம் பேசியது. ஸ்டைவ் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு மிகு மனோஜ் மேனன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். படைப்பாக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக திரு கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிங்கிஸ் ஐத்மாத்து ஒரு நாவல் எழுதியிருப்பார், முதலாசிரியர்ன்ட்டு. அதில் துய்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் மாட்டுக்கொட்டாயில் பாடம் நடத்துவார். ரிட்டையர்டு ஆர்மிக்கு பிறகு அந்த ஊரில் படிப்பறிவே இருக்காது மக்களுக்கு. மாட்டுக்கொட்டாயில் பாடம் நடத்துவார். வரி வரியாக படித்து பார்த்தோம்னு வச்சுங்க, எவ்ரி ஒன் வில் பிகம் டீச்சர். ஐ ரியலி லைக் தட். ப்ளீஸ் லைக் இட். ஏன்னா இந்த உலகில் முதலும் கடைசியுமான நம்பிக்கை ஆசிரியர் தான். 35 வருஷம் ஆசிரியராக இருந்தது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட், ஹாப்பி. இந்த தருணத்துல படிப்புக்கும் சமூக விழிப்புணர்வுக்கும் இந்த நாடகம் எனும் படைப்பாற்றல் எந்த அளவு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் வி ஆர் லிவிங் இன் த வேர்ல்ட் ஆஃப் லைக், கமெண்ட், ஷேர். பிடிச்சதை எல்லாருக்கும் கொடுக்குறோம், பிடிச்சதை நாம் பழகிறோம், பிடிச்சதே திரும்ப திரும்ப செய்கிறோம். அந்த பிடிச்சதை செய்கிறதுக்காக நாமளே வார்த்துக்கிறோம், நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கிறோம். வி பிகம் ஆக்டர்ஸ், வி பிகம் சிங்கர்ஸ், வி வாண்ட் டு ப்ரெசென்ட் அவர் செல்ஃப் த பெஸ்ட் வே. அப்போ எஜுகேஷன் என்ன? இட் ஹாஸ் டு கம் அவுட் ஆஃப் த டோர். ஐ தேங்க் மை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். எங்கள் அம்மா சொத்து முட்டை கட்டி கொடுத்து என்னை ஸ்கூலுக்கு அமிச்சு திரும்பவும் வேலைக்கும் அமிச்ச எங்கள் அம்மா, என்னுடைய மாணவர்களும் ஆசிரியர் பெருந்தைகளும். இல்லைன்னா நான் இல்லை. ஸ்கூல்லேருந்து நம்ம அடுத்தது கடந்து போகும் பொழுது பலவிதமான கல்விகளுக்கு போயிடும். அது ஆர்ட்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், இல்லை எந்த விதமான டிபார்ட்மெண்ட் ஆகட்டும். எப்போ நம்ம வேறுபடுறோம்னா நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய படைப்பையும் புதுசாக காமிக்கும் போது மட்டும்தான். இன்ஜினியரிங்கில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம், இல்லை ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறோம்னா படித்து முடிக்கும் போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரோம். ஆனால் நம்மளுடைய படைப்பு, நம்மளுடைய சிந்தனை இது புதுசாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தனியாக தெரியும். அப்போ மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் கூட வேறையாக இருக்கும். அப்படி கடைசி கட்ட, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவனுக்காக வேலை செய்கிறவங்க இல்லை ஆசிரியர்கள். கடைசி மார்க் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கும் வேலை செய்கிறவங்க தான் ஆசிரியர்கள். அந்த கடைசி மார்க் வாங்கின ஒரு பையன் கூட
படைப்பாற்றலை மாற்றி சிந்திச்சு ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போயிட்டேன்னு இல்லாமல் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் கூட அந்த படைப்பு அவனுக்கு பயன்பட்டுச்சுன்னா நமக்கு தெரியாது. அங்கே உட்காந்துருக்க இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் இன்ஜினியரிங் மட்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, ஃபினான்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, லிட்ரேச்சரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சயின்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது எல்லாத்தையும் மொத்தமாக அத்தனை பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது டீச்சர்ஸ். அதுக்கு இந்த படைப்புக்கும் பெருசாக பயன்படும். கிரேட் ஒர்க் டு சொசைட்டி. உங்கள் நற்பணி தொடர எங்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிறப்பு குழந்தைகள் சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர் சிறப்பு குழந்தைகள் கேட்பதற்காகவும் பேசுவதற்காகவும் காற்றை வடிகட்டுகிறார். குரலை தரியில் கட்டி பாடம் நடத்துகிறார். சிறப்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டுவதற்காக இவர் ஏற்றும் தனிக்கொடியின் சிறப்பு என்ன? திரையில் பார்க்கலாம். சூப்பர். குழலுக்கும் யாழுக்கும் இணையான மழலைச் சொல், குரலற்றவர்களுக்கும் உண்டென சத்தமின்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆசிரியர் கன்னிக்கொடி. கேட்க மறுக்கும் காதுகளின் கதவுகளை தட்டித் திறக்கும் கடவுச்சொல்லை கையில் வைத்திருக்கும் இந்த கன்னிக்கொடியின் நாவசைப்பை அடியொற்றி வாயற்றவர்களின் உதடுகள் சொன்னபடி உச்சரிக்கின்றன. கா கா. வெரி குட். சொல்லுங்க. கா. கண். கண். கடல். கடல். வெரி குட். சென்னை ராமாபுரம் டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் காது கேளாதோர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராய் பணிபுரியும் கன்னிக்கொடி சிறப்பு குழந்தைகளின் நெஞ்சத்தில் கன்னி தமிழ் மொழியை கொடியாக படரவிட்டுக் கொண்டிருக்கிறார். தண்ணில்ல. வெரி குட். காதற்றவர்களின் காற்றாகவும் பேச்சற்றவர்களின் நாவாகவும் உருமாறி குரலின் அணுக்கங்களை தொட்டுணர்ந்து அறியச் செய்வதால் குழந்தைகள் தமிழின் உச்சரிப்பு விதிகளை எளிதாக உணர்கின்றனர். சூப்பர். தமிழுக்கே உரித்தான சிறப்பு லகர லகர வேறுபாடுகளை சிறப்பு குழந்தைகளுக்கும் கற்பிக்க வேண்டும் என்று மெனக்கெடும் கன்னிக்கொடி சைகை மூலம் தகவல் பரிமாற்றம் செய்வதை காட்டிலும் ஒலித்தல் மூலமான கற்பித்தலும் சாத்தியமே என்று தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். கேட்பு மற்றும் பேச்சு கருவிகளை துணையாக கொண்டு மைம் என்ற மௌன மொழி மூலமாகவும் கற்பித்து இயல்பு மாணவர்களுக்கும் இவர்களுக்குமான இடைவெளியை குறைத்து வருகிறார் கன்னிக்கொடி. என் பெயர் பாமுனி திரிவேணி. என் வகுப்பு 10. ஓவியங்கள் மூலம் கதை சொல்லுதல், இசை மூலம் அசைவிரித்து பாட வைத்தல் என்று மாணவர்களின் திறனறிந்து செயலாற்றும் கன்னிக்கொடியின் முயற்சிகளுக்கு காணிக்கையாக இந்த சிறப்பு குழந்தைகள் தேர்வு நேரத்தில் சதமடித்து சாதனை படைக்கின்றனர். விளையாட்டு, இசை, நடனம், ஓவியம், கைவினைப் பொருள்கள் தயாரித்தல் என்று சிறப்பு குழந்தைகளின் புதிய உலகத்திற்குள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மாணவர்களுக்கு மட்டுமின்றி இந்த மாசற்ற செல்வங்களுக்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளித்து வரும் திருமிகு கன்னிக்கொடி அவர்களுக்கு சிறப்பு குழந்தைகளுக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. சிறப்பு குழந்தைகள் சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் பாலபாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக பாடலாசிரியர் திருமிகு கார்த்திக் மேத்தா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் கல்விக்காக புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்ள திருமிகு கன்னிக்கொடி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்பை விதைத்தவன் நன்றியை அனுபவிப்பான் என்று ஒரு பழமொழி இருக்கு. இந்த அன்பு களமாகவும் நன்றி களமாகவும் புதிய தலைமுறையும் கனவு ஆசிரியர் குழுவினர்களும் இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் இல்லம்
அது ஒரு அன்பு இல்லம். இப்படி ஒரு அன்பு இல்லத்தை எனக்கு வழிகாட்டிய உடன்பிறப்புகள், என் சகோதரிகள், அவங்க இந்த வழியை காட்டலைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு சத்தியமா தெரிஞ்சிருக்காது. சென்னைக்கு 89ல் வந்துட்டேன். ஆனா நிறைய தெரியாது இந்த மாதிரி குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு. இப்படியும் ஒரு கல்வி இருக்கு, பிஎட் ஹியரிங் இம்பேர்டுக்கு இருக்கு அப்படின்னு அக்காங்க 2 பேரும் எனக்கு வழிகாட்டினாங்க. நீங்க ஒரு முறை அந்த குழந்தைங்கிட்ட பழகி பாருங்களேன், மீண்டு வரவே மாட்டீங்க. ஒரு நேரம் நான் ரொம்ப நினைச்சேன், போயிடலாம், இன்னும் நார்மல் பிள்ளைங்களுக்கு பண்ணுவோம், இவங்களுக்கு சைன் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த குழந்தைங்க பெத்த பிள்ளைங்களை விட அவ்வளோ அன்பு காட்டும். நீங்க பழகிதான் பாருங்களேன். வந்திருக்காங்க என் பிள்ளைங்க கிட்ட, வேண்டான்னு அவங்க விட்டு போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு எனக்கு ஒரு மேடையை தழுவி தந்தது அந்த குழந்தைங்க தான். அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட குழந்தைங்க சாதிச்சிருக்காங்க ஒரு விஷயத்துல அப்படின்னும் போது உங்களுடைய மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? சொல்ல முடியல. அவங்களுடைய மௌன மொழி தான் என் மொழி. ஏன்னா அந்த குழந்தைங்க கிட்ட நீங்களாம் இப்போ நம்ம குழந்தையிலே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு தண்ணி, ஒரு டேப்பில் பாத்ரூமில் நீங்கள் தண்ணி லைட்டாக சொட்டு சொட்டுன்னு போனாலும் நம்மளுக்கு கேட்கும், எங்கே இருந்தாலும் கேட்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அது கேட்காது. நாங்கள் திரும்பி இருந்து நடத்துகிற அந்த குழந்தைங்களுக்கு கேட்காது. ஷேடோ பட்டாலும் அது தெரியாது பிள்ளைங்களுக்கு. லிப் ரீடிங், அதுக்காக நாங்கள் முழு சைனையே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த குழந்தைங்க உங்களே மாதிரி மக்களோட சமுதாயத்தில் உலா வரணும். அப்போனா அவங்களுக்கு என்ன தேவை, கேட்டு பேசணும். அப்போ பேசுறதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி பேசும்போது என்னை கொடி மிஸ்ஸுன்னு கூட மாட்டாங்க, ஆசிரியர்னு கூட மாட்டாங்க. கொடி இங்கே வா, அங்கே மரியாதையை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்போம். என் பிள்ளைங்க என்னை கொடின்னு கூப்பிடுறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த உலகம் அதிகம் கண்டுகொள்ளப்படாத இன்னொரு ஆசிரியர் பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிறப்பு குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். செவித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், பார்வை சவால் கொண்ட மாணவர்களுக்கான ஆசிரியர்களாக இருக்கட்டும், இந்த சிந்தனைத்திறன் குறைபாடுடைய இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிக்கான ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்டிசம் மாதிரியான பிரிவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய உழைப்பு என்பது மற்ற ஆசிரியர்கள் எல்லாரையும் விட ஒரு படங்கு மேலே அப்படின்னு நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க போடுற எஃபெக்ட் என்பது அந்த குழந்தைகளிடம் அவுட்புட் காமிச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போவாங்க. ஒரு ஏபிசிடியை சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தை புரிஞ்சிருச்சுன்னு, அந்த குழந்தைக்கு பேச வராது, சொல்ல முடியாது. ஆனால் அந்த குழந்தை தனக்கு ஏபிசிடி புரிஞ்சிருச்சுன்னு வெளிக்காட்டணும். அதுக்கு இவங்க ஒரு உத்தியை கடைப்பிடிச்சு அந்த குழந்தைக்கு இது சொல்லி கொடுத்து தான் அதுக்கப்புறம் இஎஃப்ஜியை வச்சு போவாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சான்னு பார்த்து செய்கிற அந்த பணி என்பது மிகப்பெரிய ஒரு பணி. அது பெரிய பொறுமையும் ஒரு நீண்ட உழைப்பும் தேவைப்படும். விரக்தி அடையாமல் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியான ஆசிரியர்களை பல மேடைகள் தவற விட்டுறது. புதிய தலைமுறை நினைவாக அந்த ஆசிரியரை கண்டெடுத்து கௌரவிச்சிருக்கிறது. நான் புதிய தலைமுறைக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன், பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். ஆசிரியருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். மௌனம் அப்படின்னு சொல்லும் போது நான் எழுதிய ஒரு 2-3 திரைப்படங்களுடைய பாடல்கள் இருக்குது. சமீபத்தில் வணங்கான் அந்த திரைப்படத்தில் எழுதியிருந்தேன். நான் மௌனத்தை ஒரு வகையில் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த குழந்தைகளோட மௌனம் இருக்கு இல்லையா, மௌனமே புக முடியாத ஒரு மௌனம். அப்படி ஒரு மௌனம் அது எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு மேம் சொல்லித்தராங்களோ எனக்கு பெரிய வியப்பாக இருக்குது. மௌனம் போலே மெல்லிசை ஒன்று பூமியில் ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டுடைய முதல் வரி ஆரம்பிக்கும். அது நான் உணர்ந்து கொண்ட மௌனம். உள் மௌனம் நிலைத்து விட்டால் வெளி இறைச்சல் கேட்பதில்லை. அந்த நிலையில் தான் அந்த குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் நம்ம மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மனிதர்களோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது மேம் சொன்ன மாதிரி அந்த உங்களோட பெயர்லேயே இருக்குது, கன்னிக்கொடின்னு இல்லையா, அந்த அன்பு கொடி மட்டும்தான் நம்மளை இணைச்சிக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்களுடைய கற்பித்தலும் அப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். புதிய தலைமுறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் டிஜிட்டல் நேட்டிவ்ஸாக மாறிட்டு இருக்கோம் இல்லையா, மொத்த தமிழில் நம்ம தொல்காப்பியர் சொன்ன 4 திணைகளும் போய் அந்த திணைகள்லாம் குழஞ்சி வேறு மாதிரி ஆகி இன்றைக்கு அந்த இணைய திணைன்னு ஒன்று வந்திருக்கு. எல்லாருமே டிஜிட்டல் நேட்டிவ்ஸாக மாறிக்கிட்டு இருக்கோம். அந்த எம்பத்திங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன சொல்லப்போனால் செல்ஃப் சென்டர்டாக ஒட்டுமொத்த தலைமுறை மாறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம செல்ஃப் சென்டர்டாக ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு விரல் வேணும் இல்லையா. அந்த விரல் தான் எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர்கள் நான் நம்புகிறேன். இவங்களாம் அத்தனை பேரும் பொறுப்பாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அந்த தன்னலமற்று பொறுப்பாக இருக்கணும்னு தோணுது. ஏன்னா பாடல் ஆசிரியர்னு வேறு பின்னாடி ஆசிரியர் ஒன்று இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் எனக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்துருக்கு. ஆமாம், ரொம்ப நன்றி மேம் உங்களுக்கும்.
மிகவும் உணர்ச்சி பூர்வமாக நிறைந்திருக்கிறது இந்த மேடை. விருது வழங்கிய இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் உங்கள் இருக்கையை அலங்கரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, நீங்க இங்கே இருங்கள், உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கிறது. ஆசிரியரை விருது கொடுத்து நாங்க சிறப்பிச்சிட்டோம், ஆனா அவர்களுடைய மாணவர்கள் எங்க ஆசிரியரை நாங்களுமே சிறப்பிப்போமே அப்படின்னு காத்திருக்காங்க. சிறப்பு குழந்தைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த இந்த சாதனை ஆசிரியை வாழ்த்தையும் அன்பையும் தெரிவிக்க இவர் கை தூக்கி வளர்த்த பிள்ளைகளே மேடைக்கு வராங்க. இந்த பிள்ளைகளுக்கு இவர் உலகத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு இவர்தான் உலகம். தங்களுக்கு எல்லாவுமான தன் குருவை மகிழ்விக்க இந்த குட்டி தேவதைகளுக்கு மேடைகளை இவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். கோடி தாயம் தொப்புள் கோடி நீயே, எம்மிதயமேற்று வீசும் தனி கொடியே. கன்னிக்கோடி தாயம் தொப்புள் கோடி நீயே, எம்மிதயமேற்று வீசும் தனி கொடியே. தொண்டை குழி உள்ள மொழி தோண்டி எடுத்தாயே, தொண்டை குழி உள்ள மொழி தோண்டி எடுத்தாயே. பேச்சற்ற நாவை தினம் தட்டி திறந்தாயே, பேச்சற்ற நாவை தினம் தட்டி திறந்தாயே. விருது யாம் பெற்ற விருதே, வாழ்த்துகள் தாயே, வாழ்க்கையும் தாயே. நீ பெற்ற விருது யாம் பெற்ற விருதே, வாழ்த்துகள் தாயே, வாழ்க்கையும் தாயே. தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அம்மா, நீங்க உங்களுடைய மாணவர்களை பத்தி சொன்னீங்க, உங்க மாணவர்கள்ட்ட உங்களை பத்தி கேட்கலான் இருக்கோம். எனக்கு கன்னிக்கோடி மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் கிளாஸில் தமிழ் பாடம் இருக்கும் சொல்லி கொடுத்தாங்க, சயின்ஸு சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னை பார்த்துங்க எனக்கு புரியும், பேசுறது எனக்கு புரியும், சயின்ஸ் சொன்னது எனக்கு புரியும். வெரி குட். 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்கு. அது எனக்கு மேம் தான் பிடிக்கும். இந்த மாணவர்களை பேச வச்சிருக்காங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பாங்க இந்த மாணவர்களுக்கு. வணக்கம் வணக்கம் மாத்தியாரே, வாழ்க்கை வழி காட்டும் மொழியே. வணக்கம் வணக்கம் மாத்தியாரே, வாழ்வின் தந்தை தாயே. இல்லை, இது என்னுடைய செயல் கிடையாது. எங்க தாளாளர் லதா ராஜேந்திரன் அன்புக்கு இலக்கணமாக இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட பழகி பார்த்தா தெரியும். அந்த பள்ளியில் இருக்கிற சக ஆசிரியர்கள், நான் இன்னும் எத்தனையோ சீனியர்கள் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு இது சாதாரணத்தான், ஆனால் தெரியல, சொல்ல வரல. எங்கள் டீச்சர்ஸுங்களாம் நிறையா பண்ணியிருக்காங்க, அவங்கள பார்த்து தான் நான் கற்றுருக்கிறேன். தாளாளர் எப்போவுமே சொல்லுவாங்க, லதா ராஜேந்திரன் இது படித்தது பத்தாது, இன்னும் படிங்க படிங்கன்னு. இப்போ கூட ரீசெண்டாக 7 days நான் ஏஐ கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு பிள்ளை வந்து வெளியில் வரான்னா குழந்தை பிரசவம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் அவங்களுடைய உழைப்பு அங்கே இருக்குது. சொல்லி கொடுக்க கொடுக்க அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, புரியல புரியலன்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வாழ்ந்து பார்க்கணும், அப்போ தான் அதனுடைய அருமை தெரியும். புதிய தலைமுறை அவங்களை தேர்ந்தெடுத்து இந்த பரிசு கொடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இந்த மேடை தற்போது ஆனந்த கண்ணீரில் மிதக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். இங்க இருக்கக்கூடிய நிறைய விருந்தினர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு கண்களுமே கலங்கி இருக்கிறதையுமே பார்க்க முடிகிறது. மிக்க மகிழ்ச்சியம். செயலோக்கத்திற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர், இவருக்குள் ஒளிந்திருக்கும் எண்ணிக்கையில்லா அந்நியன்கள் எப்போது எப்படி வெளிவந்து அடவு கட்டுவார் என்று அவருக்கே தெரியாது. முதுகலையில் பல பட்டங்களை பெற்றிருந்தாலும் ஒரு கலைஞனாக வெளிப்படுத்துவதில் தான் மகிழ்ச்சி கொள்கிறார் இந்த கலை ஆசான். அவரை பற்றிய குறுங்காவியம் இதோ. வகுப்பு பாடங்களை கலைவடிவங்களாய் வடித்து மாணவர்களின் அறிவு சுரப்பியை உசுப்பி விடுவதில் வல்லவராய் திகழ்கிறார் பட்டதாரி ஆசிரியரான ஷாஜகான்.
கணிதம் மட்டுமல்லாமல் தமிழ், வணிகவியல், பொருளியல் மற்றும் உளவியல் ஆகிய துறைகளில் இவர் பெற்ற முதுகலை பட்டங்கள் ஷாஜகானின் பெயரின் பின்னொட்டாய் நீண்டு கிடப்பதால் இவரது வகுப்பறைகள் வரையறை தாண்டி அனைத்து பாடங்களையும் வசப்படுத்துகிறது. 10 ரூபா இருக்கா? அது 20 ரூபா ஆகும். இல்லை காமிங்க. திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை அரசு உயர்நிலைப் பள்ளியின் கணித ஆசிரியரான ஷாஜகான் மெட்டுக்கு பாட்டு போட்டும் பாட்டுக்கேற்ப அடவும் கட்டுகிறார். கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், பொம்மலாட்டம், வில்லுப்பாட்டு, தோல்பாவை கூத்து மற்றும் கணியன் கூத்து என்று கூத்துக்கலையை கோர்த்து கற்பித்தலே ஷாஜகானின் தொழிலாகி போனது. தமிழ் வகுப்பெனில் வள்ளுவராக, இளங்கோவாக, பாரதியாக உருமாறி தெள்ளமுத தமிழை திகட்ட திகட்ட புகட்டுகிறார். பாலியல் வன்கொடுமை தடுப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, கைபேசி கையாள்கை என்று வளரினம் மாணவர் மனதில் சமூக விழிப்புணர்வை விதைக்கும் ஷாஜகான் பள்ளிக்கு வெளியே இலக்கிய மற்றும் சமூக அமைப்புகளோடு மாணவர்களை கோர்த்து களப்பணியாற்றவும் துணை நிற்கிறார். விருதுகள் மூலம் தனக்கு கிடைத்த நிதியை மாணவிகளுக்கான கழிப்பிட வசதிக்காக கொடையாக கொடுத்த ஷாஜகான் பெருந்தொற்று காலத்தில் 175 மாணவர்களின் கவசமாய் நின்று பசியாற்றினார். வகுப்பறையை கலைக்கூடமாக மாற்றி கலை வழியே கற்பித்து அதற்கு தக நிற்கும் வகையில் பாடங்களை பதியம் போட்டுக் கொண்டிருக்கும் திருமிகு ஷாஜகான் அவர்களுக்கு செயலூக்கத்திற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. செயலூக்கத்திற்கான புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதை வழங்குவதற்காக பள்ளி கல்வித்துறையின் இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக JNN குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திருமிகு ரமா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செயலூக்கத்துக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு ஷாஜகான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதை அறப்பணி என்ற அடிப்படையிலே நான் பணித்துக் கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் கலையில் ஏன் எடுத்தேன் என்றால் இன்றைய கால சூழலில் பார்க்கின்றோம். தொழில்நுட்பம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கலை, 2 தான் இப்போதைக்கு மாணவ விரும்புகிறாங்க. கருப்பலையை தாண்டி போயிட்டாங்க, இப்போது அதெல்லாம் தாண்டி கடந்து போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் இன்றைய கலை வழியாக ஒரு உயிரோட்டமான வகுப்பறையாக கொண்டு செல்ல வேண்டும். என்னுடைய மாணவர்கள் என்னை உள்ள நுழைஞ்ச கணிதாசிரியர் தான், ஆனால் உள்ள நுழைஞ்சோடனே சார் வந்துட்டார் இன்றைக்கி டான்ஸ் போட போகிற, பாட்டு பாட போகிறாரு, நீங்கள் நல்லா கேட்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்வமிக்க மாணவர்களாக இன்று கலை ஆர்வத்தோடு பயணித்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தமிழின் பெருமை முத்தமிழ், இயலிசை நாடகம் என்ற அடிப்படையில் பயணித்து கொண்டு வருகின்றது. அந்த கலைகளை மீட்டெடுக்க வேண்டும், அந்த கலையை மாணவ செல்வ விதையாக தெளிக்க வேண்டும் என்ற அடிப்படையை ஒரு ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர் என்ற வழியில் நான் பயணித்து கொண்டு வருகின்றேன். ஆங்கில பாடமும் கணித படம்னாலே மாணவர்களுக்கு கொஞ்சம் கசக்கிற மாதிரி நினைப்பு இருக்கும். அப்போ என்னென்னா, என்னுடைய முதல் பணி அரியலூர் மாவட்டம் கோகம் அரசு உயர்நிலைப் பள்ளி. அப்போ அந்த பள்ளியில் நான் கணிதாசிரியராக பணிபுரியும்போது என்னை பார்த்த எல்லாம் ஒதுங்கினாங்க, எல்லாம் ஓடினாங்க. கணிதாசிரியர் கணக்கு வச்சுட்டு ஓடினாங்க. அப்போ என்னடா இது இப்படி ஓடுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் வகுப்பறை போனால் அந்த வகுப்பறையில் பாதி பேரை காணா. என்னடா பாதி பேரை காண பக்கத்தில் திருவிழா நடக்குது, கோயில் திருவிழாவில் எல்லாம் போய் அங்கே குமிஞ்சு நிற்கிறான். நான் போய் இப்போ தலைமை ஆசிரியர் கேட்டுட்டு என்ன போய் பார்க்குறேன்னு போனேன். அங்கே படி பார்த்துட்டு ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் எல்லாம் நடந்து பார்த்துட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு எனக்கு பார்த்தேன், என்னது அப்போ கலையினாலே இவ்வளவு ஆர்வமாக இருக்காங்களா, இந்த கலைவழியை ஒரு ஆசிரியர் பணி கலை வழியாக கொண்டு போனேன் என்ன அப்படின்னு என்ன பண்ணேன். வாய்ப்பாடு ஒயிலட்ட வழியாக 2 2 4 32 அப்படி பண்ணோன்னா அவன் கை கால் ஆட்டமும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சார் ஒயிலு சொல்லித்தரார், ஒயிலு அப்புறம் கரகாட்டம் ஒன்று சொல்லித்தரும்போது அவனுக்கு பாடல் முக்கோணம் 6 வகை முக்கோணம், பக்கங்கள் 3 வகை, கோலங்கள் 3 வகை, முக்கோணம் போட்டு முக்கோணம்
இரண்டு பக்கம் சமமாக இருந்தால் இரு சம முக்கோணம், மூன்று பக்கம் சமம் இருந்தால் சம பக்கம் முக்கோணம், ஆஹா இந்த மாதிரி பாட்டு பாடுவான். வாத்தியார் பாட்டு பாடுறாரா, வாத்தியார் பாட்டு பாடுறாரா, நம்ம வாத்தியார் தான் பயப்பட்டோம், என் நண்பர் ஃப்ரெண்டு மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. அந்த மாதிரி என்னுடைய பயணங்கள் வந்து ஒரு இயலிசை நாடகத்தோடு பயணித்தது. இன்றும் பயணித்து கொண்டு வருகிறேன். நான் இருக்கும் வரை இந்த ஆசிரியர் பணியை மேற்கொண்டு சிறந்து அனைத்து மாணவர்களையும் சிறந்த இலை கிடைக்கிறது மாநில அளவில் நான் என்னுடைய மாணவர்களை கொண்டு சென்று வருகின்றேன் கலை திருவிழாக்களில். அன்பிற்குரிய ஷாஜகான் அவர்கள், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே போர் அடிக்கும். குழந்தைங்களுக்கு அந்த போர் அடிக்கின்ற நேரத்தை மாற்றி தன்னுடைய கலைத்திறமையால் கலை நேரத்தால் அவர்களை தன் பால் ஈர்த்து கல்வியை கொடுக்கின்ற போது அவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஷாஜகான் அவர்கள் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதுபோல தான் அங்கே தனியார் பள்ளியிலிருந்து முதல்வர் வந்திருக்காங்க. அவங்க இந்த தேசிய விருதை பெற இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது வாழ்த்துக்கள். எனவே அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுமே புதிய தலைமுறையுடைய இந்த கனவு ஆசிரியர் விருதுக்கு மட்டுமல்லாது அவர்கள் அந்த விருதிற்காக உழைப்பவர்களே அல்ல. நாங்கள் பள்ளிக்கு சென்று பார்க்கின்ற போது கிராமப்புற குழந்தைகளை மேம்படுத்துவதற்காக, வல்லரசு இந்தியாவை உருவாக்குவதற்காக எங்களது பள்ளி ஆசிரியர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பாராட்டுகின்ற புதிய தலைமுறை நிறுவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து ஷாஜகான் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிறைய டிகிரிஸ் படிச்சிருக்காரு, நிறைய பிஜி படிச்சிருக்காரு. பட்டு இந்த ஆர்ட்ஸ் அவர் வச்சுக்கின்னு அவர் மட்டும் இல்லாமல் அது வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷனாக அவர் வந்து ஈஸ் எ ரோல் மாடலாக எவ்வளோ எஃபோர்ட்ஸ் எடுத்து இது பெரிய விஷயம், இது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து இதை கண்டுபிடிச்ச, இதை தேடி கண்டுபிடிச்ச இந்த புதிய தலைமையினுடைய இந்த டீமுக்கு நாம் எப்போவுமே என்றென்றுமே, இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லா ஆர்ட்ஸுக்கும் விருது கொடுக்குறது வேறு, இன்னோவேஷன் அப்புறம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் வச்சிங்கன்னா அவர் பசங்களும் இத்தனை பேர் வருவாங்க. அந்த மாதிரி அவரே கரகாட்டம் ஆடுறாரு. எங்கே வரும் அந்த எஃபோர்ட்ஸு? ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்குமே அந்த பாண்டேஜ் க்ரியேட்டிவிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கேயோ அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சுன்னு இருக்குது. பட் இதில் வந்து அந்த இன்டகிரேஷனுக்கு ஆரம்பத்தில் எல்லாரையும் வந்து கிளாஸுக்கு வந்து உட்கார்றதுக்கு அது இஸ் டேக்கன் ஆல் எஃபோர்ட்ஸ்ன்னு ரியலி ஷாஜகானுக்கு வந்து சொல்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. சார், இவங்க சார் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள்லாம் கிடைக்கலையே, இப்போ வந்து வருத்தப்படுறேன். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைகளில் நம்மளுக்கு வந்து விஷுவலைசேஷன்ஸ், ஒரு ஆடல் பாடல்களோடு ஒரு இசையோடு கூடிய ஒரு கல்வியை தரும்போது அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு அவங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரலையும் மறக்கவே மறக்காது. அத்தகைய ஒரு பணியை தொடர்ந்து செய்து வரும் திரு ஷாஜகான் அவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கேயோ உள்ளவங்களை தேடி கண்டுபிடிச்சு விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட இந்த சேவையை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஈடு இணையில்லாத சேவை. மொழித்திறன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் மலைக்க வைக்கும் ஆங்கிலத்தை இந்த மலையக குழந்தைகளின் நுனிநாவில் தவழவிடும் இந்த ஆங்கில ஆசிரியர் சமூக வலைத்தளம் மூலம் உலகறிந்தவர். ஆங்கில இலக்கணத்தை காட்டி அச்சுறுத்தாமல் பிசிறை இல்லாத பேச்சு மொழியாக மாற்ற இந்த பிரிசில்லா செய்யும் வித்தை என திரை முந்தி காட்டுகிறது. குளிரூட்டப்பட்ட தொட்டிலாக காட்சி தரும் ஏற்காடு மலையகத்தின் நாகலூர் என்ற குக்கிராமத்து பள்ளி குழந்தைகளின் நாவினை ஆங்கிலத்திற்கு வளைக்கும் வசம்பு போல செயல்படுகிறார் ஆசிரியர் இவாஞ்சலின் பிரிசில்லா. How many people are there in your family? There are 4 people in our family. Very good. ஆத்திச்சூடி படிப்பதற்கே வாய்ப்பில்லாத ஆதிக்குடி மாணவர்களின் நாவில் ஆங்கிலத்தை இலகுவாக தவளவிடும் இந்த ஆசிரியர் பேசி பேசியே ஆங்கிலத்தை நாப்பழக்கமாக்கி வருகிறார். இந்த வேர்டை வந்து அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்ன்றது அழுத்தம் கொடுத்து நீ சொல்லணும். இச்சு வேற, இச்சு வேற. மலைசார் மக்களின் பண்பாட்டு கூறுகளை அடிப்படையாக கொண்டு உரையாடுவதன் மூலம் மாணவர்களின் நெஞ்சில் பிசிறில்லாமல் ஆங்கில மொழி அறிவை விதைக்க முடியும் என்று நம்புகிறார் பிரிசில்லா. Hey, what are you doing, guys? We are playing Anjankal. Anjankal now? No. We are playing 5 stones. இங்கிலீஷ் பேசலாம் வாங்க என்று இவர் நடத்தும் யூடியூப் அலைவரிசை ஆங்கிலம் கற்க ஆவல் கொண்ட மாணவர்கள் மட்டுமின்றி அனைவருக்குமான தனிவரிசையை சமூக ஊடக தளத்தில் ஏற்படுத்திவிட்டது. She is a brain bug. She is a show off. She is a party pooper. அப்படினா எனி டைம் பார்ட்டி விசேஷம் இது மாதிரி போயிட்டே இருக்கு. இதிலிருந்து பெரும் வருமானத்தை கூட மாணவர்களின் நலனுக்காக செலவிடும் இவாஞ்சலின் பேசுதல், எழுதுதல், உச்சரித்தல் மற்றும் கலை நிகழ்ச்சி நிகழ்த்துதல் என்று
மொழி அறிவின் படிநிலைகளை உயர்த்தி உயர்த்தி மாணவர்கள் சுயமாய் இயங்க துணை நிற்கிறார். விளையாட்டோட எங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க, பாசமாக நடந்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கிலீஷ் நிறையாவே கற்றுக்கிட்டோம். ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல் தமிழிலும் புலமை பெற்ற பிரிசில்லா நமது நாட்டு பாடலை தூய தமிழில் இயற்றி பதிவேற்றம் செய்ய அது உலகத் தமிழர்களின் இதயத்தில் தொற்றென பரவியது. இனங்களும் மொழிகளும் ஆயிரம் இருந்தும் மனங்களில் பாரத தாயே. இவரது கற்பித்தல் முறையை இந்து மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்கள் கூட பத்திகட்டி பாராட்டும் அளவுக்கு மொழி என்ற தொடர்பு ஊடகத்தை மாணவர்கள் தொல்லையாக கருதாமல் வெள்ளம் போல உள்வாங்கும் வகையில் செயலாற்றும் திருமிகு இவாஞ்சலின் பிரிசில்லா அவர்களுக்கு மொழித்திறன் மேம்பாட்டிற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. மொழித்திறன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் முனைவர் விபா ஜெயசீலன் IAS அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒலிம்பஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட் உமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மொழித்திறன் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு இவாஞ்சலின் பிரிசில்லா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கருமை நிறத்து பலகையில் கைலி துண்டாய் நகருதே ஆசான் உங்களாலே ஆறாம் விரலாய் மாறுதே. ஒரு சாதாரண மலை கிராமத்தில் மலைவாழ் குழந்தைகளோட நம்மளை மாதிரி இல்லை. அவங்க வெயிலெல்லாம் பார்த்தது கிடையாது. 24 மணி நேரமும் மழை, காற்று, குளிர், பனி, இப்படிப்பட்ட குழந்தைங்க மத்தியில் வேலை செய்கிறதுன்றது ஒரு பெரிய சவால் தான். அதாவது அவங்க ஸ்கூலுக்கு வர்றதே சவால் தான். ஏன்னா சாயங்காலம் 4 மணி ஆனால் மழை கொட்டுன்னு கொட்டும். நம்ம சாதாரணமாகவே டவுன் பஸ்ஸில் ஏறணுன்னா அப்படியே நம்மளை எல்லாம் கசக்குவாங்க. ஆனால் அவங்க அந்த மழையில் சகதியில் தான் மேலே ஏறுவாங்க. புக்ஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கோம். இதில் நாங்கள் ஹோம்ஒர்க் வேறு கொடுக்கணும், அதை படிக்கணும். அடுத்த நாள் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் உலரணும், வீட்டில் லைட் இருக்காது. இதெல்லாம் நான் இந்த 1 வருஷ காலமாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமான சூழல். பஸ்ஸு வராது. அந்த மழை பேஞ்சு ரோடெல்லாம் பயங்கர மோசமாக இருக்கும். வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கே குழந்தைங்களுக்கு 7 மணி ஆகிடும். இது ரொம்ப மோசமான ஒரு சவாலான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதுதான் உலகத்தோடு தொடர்பு கொள்வது எப்படி. இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இதை தான் நான் கையில் எடுத்தேன். அந்த ஆங்கில படத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்லியாக போய் எப்படி கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு எடுத்து தான் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் அதை தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன். சூப்பர் காலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோஷஸ். இப்படின்னா ஐ எம் ஃபைன், நத்திங் டு வரி அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டு அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒன்று கொண்டு போக அவங்க என்னை பார்த்து டிட் யூ ஹாவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்குறது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக மாற அவங்களுக்கு ஆங்கில பாடம் ரொம்ப இனிப்பு பாடமாக மாற ஆரம்பிச்சிச்சு. இப்படி எங்கேயோ இருந்த மலைவாழ் மக்களில் மத்தியில் வேலை செய்த எங்களையும் எங்கள் மாணவர்களையும் அங்கீகரித்த புதிய தலைமுறை டீமுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வீடியோஸ் நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன். நான் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு வரை விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். அங்கே எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் ரிவ்யூ மீட்டிங்கில் ஆசிரியர்களுக்கு டீச்சர்ஸ் அண்ட் சிஇஓக்கெலாம் உங்களோட வீடியோ காட்டி இது மாதிரி நீங்களும் சின்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி அங்கே நிறையா பண்ணுறாங்க இப்போ. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணலை, உங்களுடைய மற்ற ஆசிரியர்களையும் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. முதலில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் மிகப்பெரிய அளவில் மாற்றி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தி கல்வி, மருத்துவம் என எல்லா துறைகளையும் பெரிய அளவில் மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல இன்னைக்கு கற்றல் கற்பித்தல்ல ஏஐ பயன்பாடு பெரிய அளவில் நம்ம பயன்படுத்த தொடங்கிட்டோம். இன்னைக்கு எதை கற்கணும்,
எப்படி உங்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் தீர்மானிக்க முடியும். எப்படி ஆசிரியர் இருக்கணும், ஆசிரியர் எந்த டோனில் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி ஏஐயில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கும் எதிர்காலத்திலும் ஆசிரியர்களுக்கான தேவை இருக்கிறதா என்பதை சற்றே யோசித்து பார்த்தா, மேடம் சொன்ன ஒரு பாயிண்ட், ஆங்கிலம் கற்பிப்பதில் மிக மிக முக்கியமான ஒன்று கற்பதற்கான ஆர்வமும் கற்கக்கூடிய விருப்பம் தொடர்ந்தும் இருப்பது தான். அந்த இடத்தில்தான் ஆசிரியர்களுக்கான தேவை என்பதும் ஆசிரிய பணியினுடைய முக்கியத்துவமும் இருக்கிறது. யார் சிறந்த ஆசிரியர் என்று பல விளக்கங்களை, பல டெஃபனிஷன்ஸை கொடுத்தாலும், யார் சிறந்த ஆசிரியர் என்றால் கற்கக்கூடிய விருப்பத்தை தோற்றுவிப்பவர் தான் சிறந்த ஆசிரியர். அப்படி உங்கள் மாணவர்களுக்கு கற்கக்கூடிய விருப்பத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஆண்டுதோறும் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து விருது வழங்கக்கூடிய புதிய தலைமுறைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்ததற்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்கூலில் நான் போய் அந்த ஹெட்மாஸ்டரை கேட்டபோது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஆசிரியர் தான் வேணும், எங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வேண்டாம். சரி சார், ஒரு ஆசிரியருக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் 10,000 ரூபா இருந்தால் கூட போதும் சார் அப்படின்னாரு. என்னால் அதை அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியல. ஏன்னா ஒரு நல்ல ஆசிரியருக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளம் முக்கியம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய என்ன சொல்கிறது, மோட்டிவேஷன் இல்லை, பேஷனால் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பணிகளில் தொடரட்டும். பட் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு நம்மளும் நம்ம சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பார்ப்போம். தனியார் பள்ளியில் பணிபுரியும் சிறந்த ஆசிரியர் ஒருவருக்கு புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். சிறப்பாசிரியர் விருதை பெற இருப்பவர் நமது புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட போது இந்த ஆசிரியருக்கு மற்றொரு இனிப்பான செய்தி வந்து சேர்ந்தது. தேசிய ஆசிரியர் விருதுக்காக தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவரில் ஒருவர் இந்த தலைமை ஆசிரியர். சிறப்புமிக்க இந்த கணித ஆசிரியரை காணொளியில் காணலாம். எண்ணையும் எழுத்தையும் கண்ணெனக் கொண்ட பொன்விழா பள்ளியின் முதல்வராக வலம் வருகிறார் ரேவதி பரமேஸ்வரன். See, for example, if I have something like 1/, சென்னை மயிலையின் மையமான அலர்மேல் மங்காபுரத்தின் PS சீனியர் செகண்டரி பள்ளியை தனது சிரமேல் வைத்து சிறப்புடன் நடத்தி வருகிறார் இந்த முத்தான முதல்வர். மத்திய பாடத்திட்டத்தை கொண்ட தனது மாணவர்கள் பல்துறை வல்லுநர்களாக விளங்க வேண்டி கடிகாரத்தின் நொடிமுள்ளை முந்தி துடிக்கிறார் இந்த கணித ஆசிரியர். மாற்று காற்றும் தம் பள்ளியில் வீச வேண்டும் என வாசலையும் திறந்து வைத்துள்ளார். சென்னை கிரேட் லேக் மேலாண்மை நிறுவனம், சென்னை IIT நிறுவனம், சென்னை டிஸ்லெக்சியா சங்கம், தி லிவ் லவ் லவ் ஃபவுண்டேஷன், சினேகா அமைப்பு மற்றும் TR கிளப் என்று அறிவுத்திறன் திறக்கும் நிறுவனங்களோடு கரம் கோர்த்து தனது பள்ளியை தரமுயர்த்தி வருகிறார். We received news that our principal, Dr. Revati Parameswaran ma'am, received the National Award for Best Teacher. கற்றலின் மேன்மையை அனைத்து மாணவர்களுக்கும் சொல்லித்தரும் நோக்கில் 1000க்கும் மேற்பட்ட கணித பட்டறைகளை மத்திய மற்றும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளில் நடத்தி மாணவர்களின் கணித மூளைக்கான கடவுச்சொல்லாய் மாறினார். அண்ட் அவங்க ஒரு கணித ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அவங்க கணிதத்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. எங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே நாங்கள் வந்து சயின்ஸ் ஃபெஸ்ட் வைக்கிறோம், மேத்ஸ் ஃபெஸ்ட் வைக்கிறோம். மாணவர்களுக்கு மட்டுமின்றி மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்களையும் கணக்கு புலிகளாக மாற்ற வேண்டி கணித அறிவியல் நிறுவனத்தோடு இணைந்து பயிற்சியும் அளிக்கிறார். அவங்க வந்து கொஸ்டின் பேப்பரும் பார்ப்பாங்க, ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்ப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் அவங்களோட பங்கேற்பு வந்து ஃபுல்லாக இருக்கும். அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கலாம். மாநில அரசின் 11ஆம் வகுப்பிற்கான கணித பாடத்திற்கான நூலாசிரியரும் இவரே ஆவார். உலகளாவ நடைபெறும் கணித அரங்குகளில் ரேகையை பதித்து வந்தாலும் தனது பள்ளியின் தரம் தாழாமல் கண்ணரங்கில் வைத்து காத்து வரும் திருமிகு ரேவதி பரமேஸ்வரன் அவர்களுக்கு தனியார் பள்ளிக்கான சிறப்பாசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைவர்.
புதிய தலைமுறையின் சிறப்பு ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் தலைமைச் செயல் அதிகாரி திருமிகு டாக்டர் சக்தி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு டிஜி வைஷ்ணவ் காலேஜ் கல்லூரியின் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பேராசிரியர் ஜே.பி. ஜெயதீப் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் திருமிகு பூமிநாதன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். புதிய தலைமுறையின் சிறப்பாசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ரேவதி பரமேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, வாழ்க்கை வழிகாட்டும் மொழியே. வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, வாழ்வின் தந்தை தாயே. நம்ம வந்து இந்த டீச்சர்ஸாக ஆகணும்னு ரொம்ப பேர் நினைக்கிறது இல்லை. இந்த சின்ன பசங்களெல்லாம் பார்த்தா நீ என்னவா ஆகணுன்னா யாருமே டீச்சர் ஆகணும்னு சொல்கிறது இல்லை. இந்த என்கரேஜ்மெண்ட் புதிய தலைமுறை செய்கிறது மூலம் ஐ திங்க் தேர் ஷுட் பி லாட் ஆஃப் பீப்புள் who should say I want to become a teacher. இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ். ஒன்று, இந்த செல்ஃபோனால் அடிக்ஷனால் கான்சன்ட்ரேஷன் பவர் இஸ் நாட் தேர். Because they are coming from broken families, the emotional support is not there. And முன்னெல்லாம் வந்து நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலிஸாக இருக்குது. ஸோ தனிமையை வச்சுன்னு தான் இருக்காங்க. எப்போவுமே அந்த தனிமையை போக்குவதற்காக தேஸ் கோ ஆஃப்டர் ஆல் திஸ் வீடியோ கேம்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன் அடிக்ஷன். ஐ ஃபீல் தட் ஆல் திஸ் இந்த மாதிரி இருக்கிற சேலஞ்சஸை நம்ம வந்து ஒரு டீச்சரால் தான் மாற்ற முடியும், எஜுகேஷனால் தான் மாற்ற முடியும். எந்த சேலஞ்சாக இருந்தாலும் ஐ திங்க் மனசு வச்சா அந்த எஜுகேஷன் கேன் சேஞ்ச். ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் வெரி ப்ரௌட்லி வித் மை ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் டு மீ. So when you have a student equally standing with you as a guest, there is no better proud moment than that. So he has done it for me today. முன்னாடியெல்லாம் வந்து some award is given, we'll see some old people walking and getting an award. ஆனால் இன்னைக்கு கொடுத்த முக்காவாசி பேர் ஆர் யங்ஸ்டர்ஸ். புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் விருது ஒரு சிறந்த ஒரு ஆசிரியருக்கு விருது கொடுப்பதற்காக நானும் ஒரு ஆசிரியராய் என்னுடைய ஆசிரியரோடு சேர்ந்திருப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ரொம்ப ரேராக காம்பினேஷன் தான் நடக்கும். எதிர்கால தலைமுறையை, அதுவும் ஒரு சிறந்த தலைமுறையை உருவாக்குபவர்கள் இந்த ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக பல அரிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இந்த மேடை வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்திற்கான ஒரு மேடை, ஆசிரியர் பெருமக்களுடைய அந்த மனமாற்றத்திற்கான ஒரு மேடை, இன்னும் சிறப்பாக சேவை செய்வதற்கான ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மேடை. இந்த மேடையில் ஒரு புதிய தலைமுறை வந்து பல நேரங்கள் வந்து சிறந்த ஆசிரியராக கைகாட்டி கொடுத்தவங்க எல்லாருமே தேசிய நல்லாசிரியர் விருதுகள் பல நிகழ்வுகளை வாங்கியிருக்காங்க. இந்த மேடையில் வந்து இந்த ஸ்டேஜில் உடனடியாகவே ஒரு தேசிய நல்லாசிரியர் விருதை வாங்கிய பர்சனையும் நமக்கு இந்த ஸ்டேஜ்லேயே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய அத்துணை மாணவிகளுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஒருவேளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவு இருக்குமாயின் அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய பயிற்சி மையத்தில் உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் வேணாலும் சரி, அது 100% வரை உங்களால் அவைல் பண்ண விருப்பம் இருந்தால் கூட அத்தனை உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தருணத்தில் உயிரிழந்த மறைந்த என்னுடைய நண்பன் பிரான்சிஸ் கிருபாவை நான் நினச்சிக்கிறேன். அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞன். அதே மாதிரி இந்த விழாக்களுக்கு பின்னால் இந்த இத்தனை வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய பள்ளி கல்விகள் பாய்ச்சல் ஒன்று தெரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வெறுப்பு, விரோதம், இருக்கக்கூடிய ஹேட்டட், இது எல்லாத்தையும் யாரால் நிப்பாட்ட முடியும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் தான். ஒரே ஒரு ஆசிரியர் யாராவது ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மனுஷனுடைய ஏதோ ஒரு டிகிரி, ஒரு பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை ஒரே ஒரு டிகிரி தள்ளி விட்டிங்கன்னா கூட அது ஒரு காலத்தில் எங்கேயோ போய் தான் போகிற இடத்த விட்டு வேறு எங்கேயோ நல்ல இடத்துல போய் சேர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. கிராம சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர் எந்த வசதியும் இல்லாத ஒரு குக்கிராமத்து பள்ளியை இந்த தங்க மனசு கொண்ட அரசன் தத்தெடுத்து கொண்டார்.
இடைநிலை ஆசிரியராக இருந்தாலும் இந்த கிராமத்து பள்ளியின் குடையாய் இருந்து எப்படி காக்கிறார்? விடையாக வருகிறது காணொளி. இடைநிலை ஆசிரியரான எம் தங்கராஜின் மாணவர்கள் கடைநிலையில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தில் இருந்து நாட்டின் இறைமைக்கான குருத்து குரலாய் உரத்து குரல் கொடுத்து வருகின்றனர். நான் தான் கல்வித்துறை அமைச்சர், நான் தான் உணவுத்துறை அமைச்சர், நான் தான் இயற்கை விவசாயத்துறை அமைச்சர், நான் தான் சுகாதாரத்துறை அமைச்சர். மாணவர் பாராளுமன்றம் அமைத்து துறைவாரி அமைச்சகத்தின் கீழ் பள்ளி மாணவர்கள் எழுப்பும் பளிர் கேள்விகள் சாமானியர்களின் குரலாய் புளியம்பட்டி பள்ளியில் பட்டு தெரிக்கிறது. மாணவர்கள் காலை உணவு சரியாக உண்கிறார்களா, மதிய உணவு தரமாக இருக்கிறதா என்று கண்காணிப்பேன். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியரான எம் தங்கராஜ் மாணவர்கள் கசடர கற்பதற்கான புறச்சூழலையும் அகச்சூழலையும் உருவாக்கும் எண்ணத்தில் புதிய கட்டமைப்புடன் கூடிய பசுமை பள்ளியாக மாற்றினார். சிறந்த துணைக்கருவிகளை கொண்டு வந்து நிறைய வாங்கி வந்து அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு எளிதில் புரிகிற வகையில் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மனதை நீவும் வகையில் பள்ளிச்சுவற்றில் தீட்டப்பட்ட கருத்தோவியங்கள் கிராமத்து பசுமையின் நீட்சியாக காட்சி தருகின்றன. 5 7 கொடுக்கும்போது 7 பெரிய நம்பரா 5 பெரிய நம்பரா? சுற்றத்தில் கிடைக்கும் பொருள்களை கொண்டே தங்களுக்கான கல்வி கருவிகளை தயாரித்து வரும் மாணவர்கள் வரம் தரும் மரங்களை வளர்க்க விதை பந்துகளை தயாரித்து மனம் போன போக்கிலெல்லாம் விதைக்கின்றனர். மனிதா, நான் உனக்கு சுத்தமான காற்று, நீர் மற்றும் உணவை தருகிறேன். ஆனால் உன்னால் எனது நிலம், நீர், காற்று அனைத்தும் மாசடைந்து வருகிறது. மாணவர்கள் வெள்ளாமையை விட்டு விலகாத வண்ணம் பள்ளி வளாகத்திலேயே தோட்டம் அமைத்து அறிவு சாகுபடி செய்வதோடு பயிர் சாகுபடியும் செய்து மதிய உணவுக்கும் பயன்படுத்துகின்றனர். திருக்கடுகாம் ஆசார கோவை பழமொழியை நான் ஒரு குக்கிராமத்து குழந்தைகள் என்றாலும் அறிவுத்திறனில் உயர்ந்து விளங்கும் நோக்குடன் வட்டாரம் மற்றும் மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகள், பண்பாட்டு விழாக்கள் என்று அழைத்துச் சென்று அறிவு விருத்தி செய்கிறார். தமிழக அரசின் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தில் மெய்நிகர் சுற்றுலா என்ற தலைப்பில் மாவட்ட அளவில் புளியம்பட்டி பள்ளி ஒரு முன்மாதிரி பொதுப்பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டது. நாணய கண்காட்சி நடாத்துதல், வானொலியில் பேச வைத்தல், சங்க பாடல்கள் ஒப்புவித்தல், கலை விழாக்களுக்கு அழைத்து செல்லுதல் மற்றும் பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்தல் என்று ஒன்றிய பள்ளி மாணவர்களின் தங்க மனதோடு ஒன்றித்து போன திருமிகு எம் தங்கராஜ் அவர்களுக்கு கிராம சேவைக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. கிராம சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க டிவிஎஸ் அட்வைசரி குரூப் டைரக்டர் அதின் குப்தா அவர்களையும் எண்ணம்போல் வாழ்க்கை ட்ரஸ்ட் மேலாண்மை இயக்குனர் SCI நெல்சன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கிராம சேவைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு எம் தங்கராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம் மாத்தியாரே, வாழ்க்கை வழிகாட்டும் மொழியே. வணக்கம் வணக்கம் மாத்தியாரே, வாழ்வின் தந்தை தாயே. இன்று விருதல் பெறுவது கூடுதல் மகிழ்ச்சி. ஏனென்றால் இன்று என்னுடைய பிறந்தநாள். அதுவும் சான்றோர்கள் நிறைந்த இந்த அவையில் அடியேன் விருது பெறுவது கூடுதல் மகிழ்ச்சி. அதுவும் எங்கள் புளியம்பட்டி கிராமத்திற்காக சேவை செய்து விருது பெறுவது கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு தலைமை ஆசிரியர் தன்னுடன் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரம் அளித்தால் அந்த பள்ளியானது எவ்வாறு வளர்ச்சியடையும் என்பதற்கு எங்கள் பள்ளி எடுத்துக்காட்டு. ஆதித்யா பரமசிவம் என்ற ஒரு மாணவன் தான் முதலில் ஒரு கேட்ட கேள்விதான் என்னை இந்த அளவுக்கு மாற்றமடைய செய்தது. ஏன் நாம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக நம் பள்ளியை கொண்டு வரக்கூடாது என்ற கேட்ட கேள்விதான் இன்று எங்கள் பள்ளி மிகச்சிறந்த பள்ளியாக விளங்கி வருகின்றது. அதற்கு காரணம் ஒரு மாணவன். அதனால் புளியம்பட்டி மாணவர்களால் அடியேன் இந்த விருதுகளை பெற்றுள்ளேன்.
It's a great service to the society. Keep it up. Thank you. ஆனால் நம்மளோட அடையாளங்கிறது நம்மளோட பெயர். அந்த பெயருங்கிறது நம்ம பெற்றோர் நம்ம கூட இருக்க சொந்தக்காரங்க வைப்பாங்க. ஆனால் அந்த பெயரை உலகம் பேசுறதுக்கும் உலகம் எப்பவும் அதை ஞாபகமாக வைக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் ஆசிரியர்கள். இந்த நேரத்தில் ஆசிரியருக்கான விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கும் விருது பெற்ற எல்லா ஆசிரியருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள பள்ளி குழந்தைகளின் அறிவு துள்ளலுக்கு துணையாய் நிற்கும் இந்த ஆசிரியர் யார்? காட்டை வீடாக கொண்டு வாழும் குழந்தைகள் கடலை பற்றி சிந்தனை செய்யும் அளவுக்கு ஆதிக்குடி மாணவர்களின் ஆத்திச்சூடியாக திகழும் அந்த வாத்தி இதோ கம்மி. நாமக்கல் மாவட்டத்திற்கு அழகு சேர்க்கும் கிழக்கு மலைத்தொடர்ச்சியின் கொல்லிமலை நத்துக்குளிப்பட்டி பள்ளியின் விளக்கென ஒளிர்கிறார் ஆசிரியர் சந்திரசேகரன். கொல்லி மலையக மாணவர்களின் கையில் கல்வியை கொடுத்து புறமுலகை வெல்லுமாறு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த பட்டதாரி ஆசிரியர். அடுக்கு செம்பருத்தி பூ நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த அடுக்கு செம்பருத்தி பூ இதுதான். பெருநகரத்து மாணவர்களை மலைக்கும் வண்ணம் இவர் உருவாக்கிய 56 கல்வி செயலி பழங்குடி மாணவர்களின் கற்கும் திறனை வளர்த்து காட்டு மல்லி என மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அறிவியல் மாநாடுகள், புத்தக திருவிழாக்கள், இஸ்ரோ நிறுவனம் என்று அறிவுசார் தேடலுக்கான அனைத்து இடங்களுக்கும் காடு தாண்டி வாருங்கள் செல்வங்களே என்று அழைத்து செல்கிறார் சந்திரசேகரன். எங்கள் சயின்ஸ் சார் வந்து எங்களுக்கு ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி இது கற்றுக் கொடுத்து சென்னைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கெலாம் போயிருக்கோம். ஒரு 90 டிகிரி இப்படி திரும்பணும் அப்படின்னா நான் ப்ரோக்ராம் இதில் 90 டிகிரின்னு எழுதி வச்சுருக்கேன். பழங்குடி மக்களுக்கு தேவையான வேளாண் கருவிகளை கண்டுபிடிப்பது, நெகிழியில்லா கொல்லிமலைக்காக பசுமை பணியாற்றுவது என்று சந்திரசேகரன் கைகாட்டும் திசையில் களமாடும் காடோடி மாணவர்களுக்கு அவசர சிகிச்சை செய்யும் முறையையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதில் இருக்கிற இந்த விஷப்பூச்சிகள் கையில் கடிக்கிறதோ இருக்காது. கை செய்கிற வேலையை இந்த கருவி வந்து செஞ்சிடும். வாக்களிக்கும் உரிமையை 100 விழுக்காடு நிறைவேற்றும் நோக்கில் இவரது மாணவர்கள் 10,000 ஓரிகாமி மாடல்களை உருவாக்கி விழிப்புணர்வில் ஈடுபட்டனர். இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்பெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் எழுத்துக்களை படித்து புரிந்து கொள்ளவும் எழுதவும் தொல் தமிழை இந்த தொல்குடிகளுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கம். சமவெளி பள்ளிகளில் பணிபுரியும் வாய்ப்புகள் இருந்தும் மலையகத்தில் வாழும் பழங்குடி மாணவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கான விதை நெல்லை விதைத்தவாறு கொல்லி மலையக மாணவர்களின் குன்று விளக்கென திகழும் திருமிகு சந்திரசேகரன் அவர்களுக்கு பழங்குடி மேம்பாட்டுக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக தமிழ்நாடு பழங்குடியினர் நலத்துறையின் இயக்குனர் திரு அண்ணாதுரை IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் திருமிகு ஈசர் நாராயணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு சந்திரசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க்கை வழிகாட்டும் மொழியே வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, வாழ்வின் தந்தை தாயே. நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் எங்கோ ஒரு மூலையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த என்னை இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்தமைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் கனவு ஆசிரியர் குழுவினருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ SITPயில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஒரு டூல் வந்து கண்டுபிடிச்சி வந்திருந்தாங்க. அதாவது கொல்லிமலையில் அன்னாசி பழம் அறுவடை அப்படிங்கிறது இருக்கும். அன்னாசி பழம் பறிக்கும்போது அதை கை வச்சு பறிக்கும்போது அதில் சின்ன சின்ன பூச்சிகளோ அல்லது வண்டுகளோ
அதே போல் வந்து என்னுடைய பள்ளி மாணவி ஒருத்தரோட தாய்க்கு வந்து என்னதுன்னா அந்த பாம்பு கடித்து ஒரு கொஞ்ச நாள் பெட்லேயே இருந்திருந்தாங்க. அந்த குழந்தை வந்து சொன்னிச்சு, சரி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரும்போது அந்த சொல்யூஷன் தான் வந்து SITPயில் மாநில அளவில் முதல் பரிசு 1 லட்ச ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு கிடச்சிது. நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னதுன்னா, யுவர் ப்ராப்ளம் யுவர் சொல்யூஷன். உன்னோட பிரச்சனைக்கு நீ தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், தேடு. அப்படி தேடி கண்டுபிடிச்சதில் தான் கிட்டத்தட்ட 6 விதமான சின்ன சின்ன கருவிகளை என்னுடைய மாணவர்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. மாணவர்கள் மருத்துவ குழுக்களை உருவாக்கி அந்த மருத்துவ குழுக்களை கிராம சபையோடு இணைத்து நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய செயல்பாடு. ரெண்டாவது, இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வச்சு அதற்கு ஆட்பட்டு அதிலிருந்து வெளியில் வராமல் இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றும் வகையில் ஒரு 56 கல்வி செயலியை உருவாக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அதோடு சேர்ந்து அறிவியலில் பல கண்காட்சிகள் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அந்த அறிவியல் கண்காட்சியில் விருதுகள் பெறுவது மிக மிக பாராட்டுக்குரியது. பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த தேவைப்படும் ஆசிரியர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சந்திரசேகரனை வாழ்த்துவதோடு, நிச்சயமாக ஒரு ஆசிரியர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. எங்கள் துறையிலையும் பார்த்திங்கன்னா சந்திரசேகர் மாதிரி பல ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவருடைய சாதனைகளை இந்த மேடைகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளில் 22, 23 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த மிகச் சிறப்பு வாய்ந்த உயர்கல்வி நிறுவனங்களில் 8 மாணவர்கள் பழங்குடி நலத்துறை பள்ளிகளிலிருந்து பழங்குடி மாணவர்கள் சென்றார்கள் 22, 23. அதே மாதிரி 23, 24லையும் 8 மாணவர்கள் சென்றாங்க. சற்று நேரத்துக்கு முன்னால் பெண் கல்விக்கு விருது கொடுத்த எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அமர்ந்திருந்தாங்க. இந்த துறையை வழிநடத்துவதில் மிகச்சிறந்த வழிகாட்டி ஒரு தலைவர் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லணும். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய உந்துதல் பேரில் இந்த 2 ஆண்டுகளில் 22, 23, 23, 24 8 மாணவர்கள் போனதில் எங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நிச்சயமாக இவர்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டில் மட்டும் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்வது, இந்த சாதனைகளுக்கெல்லாம் காரணம் ஆசிரியர்களை தவிர வேறு ஒருவரும் இல்லை. 22 மடங்கு இந்த ஆண்டு 22 மடங்கு அதிகரித்து இந்த ஆண்டு மட்டும் 158 பழங்குடியின மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உயர்கல்வி நிலையங்களிலும் எங்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுடைய நேட்டிவை விட்டு தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும். சென்னை வர்றதே அவங்களுக்கு முதல் முறையாக இருக்க முடியும். ஆனால் இன்று பார்த்திங்கன்னா IIT சென்னை, NIT திருச்சி, ராஜீவ்காந்தி ஏவியேஷன் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி ராஜீவ்காந்தி பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பகல்பூர், கோரக்பூர், மிக முக்கியமாக பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஞ்சி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 20 உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த மாணவர்கள் போய் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அது சந்திரசேகர் மாண்டி இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுடைய உந்துதலால் கிடைத்த வெற்றி. மீண்டும் ஒரு முறையாக இந்த மாதிரி ஆசிரியர்களை பாராட்டி விருதுகள் கொடுக்கக்கூடிய புதிய தலைமுறைக்கு எங்களுடைய துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி. சாதாரண மனிதர்களை சாதனையாளர்களாக உருவாக்குகிற இந்த ஆசிரியர் பணி மேல்மேலும் சிறக்க எனது வாழ்த்துக்கள். புதிய தலைமுறை தொலைக்காட்சி மற்றும் கனவு ஆசிரியர் குழுவிற்கு தமிழை மற்றும் தமிழ் பிராமி கல்வெட்டு எழுத்துக்களில் நன்றி மெடல் வழங்கியிருக்கிறார் திருமிகு சந்திரசேகரன் அவர்களை. நீங்க எங்களுக்கு கொடுத்த விருதாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். மிக்க நன்றி ஐயா. பெண் கல்விக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் 146 ஆண்டுகள் நிறைவை கண்ட இந்த கடலூர் பள்ளி நோக்கி சுற்றுமுற்றும் வாழும் மாணவிகள் தேனீக்கள் போல மொய்ப்பதற்கு காரணம் என்ன? கற்றலோடு பெண் மக்கள் தன்னிச்சையாய் நிற்றலுக்கும் பள்ளியா
இல்லை பெண்களுக்கான பல்கலைக்கழகமா என்று வியக்கும் வண்ணம் தலை கொடுத்து நிற்கும் அந்த தலைமை ஆசிரியரை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். துறைதோறும் வளர்பிறை போல மிளிரும் மகளிருக்கான சிறப்பு பள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தலைமை ஆசிரியர் இந்திராவின் கையசைவில் சுழலும் கடலூர் திருப்பாதிரி புலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளி. பழம் பெருமைமிக்க இந்த பள்ளி தமிழக அரசால் தகைசால் பள்ளியாக தரம் உயர்த்தப்படும் அளவுக்கு ஒரு தாய்ப்பறவையாய் சிறகுகளை விரித்து திசை காட்டி வருகிறார் இந்திரா. வீடு தாண்டி வரும் பெண்களுக்கான பெருங்கூடன காட்சி தரும் திருப்பாதிரி புலியூர் பள்ளியில் வரிப்புலியென நிமிர் நடை போட்டு வரிவிடாமல் படித்து முன்னேறுகின்றனர். So what is noun? Noun is a naming word. It describes name of a person. தன்னுரிமை பெற்ற புது மனுஷியாக மாறுவதற்கான வசதிகளை ஒருங்கே பெற வேண்டி பேரலைகளை கிழித்தோடும் ஓடம் போல ஓய்வின்றி உழைக்கிறார் இந்திரா. எங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸா செலக்ட் ஆனதுக்கு அவங்களும் ஒரு வகையில ஒரு காரணம். அறிவியல் பாடத்திற்கான அனைத்து வகை ஆய்வகங்கள் உண்டு. 9th 10th 11th 12th ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. உயர்தர மற்றும் ஆடை வடிவமைப்புக்கான ஆய்வகங்களும் மேலும் உண்டு. அடிஷனலா எங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் ரூம், நீடில் ஒர்க் ரூம், லைப்ரரி எல்லாமே இருக்கு. கடலூர் கடல் போன்று நூலகமும் இங்குண்டு. ஆக்டிவிட்டீஸ்னா டான்ஸ், சிங்கிங் அண்ட் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லி தராங்க. பெண் மக்கள் சொந்த காலில் நிற்பதற்கான அனைத்து வசதிகள் பல இங்குண்டு என சத்தமின்றி சொல்கிறது இந்திராவின் பள்ளி. ஒரு பிரைவேட் ஸ்கூலை தாண்டி அதுக்கு ஈக்குவலான ஸ்கூல் எங்க அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி. கடைசி பெஞ்சில் இருப்பவர்களும் எளிதாக கரை சேரும் அளவுக்கு பாடப்பயிற்சிகள், கலை மற்றும் இலக்கிய திறன் வளர்க்கும் பயிற்சிகள் மட்டுமல்லாது தேசிய மற்றும் திறனறிவு தேர்வுகளுக்கான பயிற்சிகளை பெற்று கல்வி உதவித்தொகையும் பெற்று வருகின்றனர். பெண் குழந்தைகளை கற்பிப்போம், பெண் குழந்தைகளை காப்போம் என்ற திட்டத்தை செயல்படுத்தியமைக்கான விருது, 10 லட்சம் ரூபாய் பரிசுடன் கூடிய மாநில அரசின் தலைமைத்துவ விருதுகளும் பெற்று பெண்ணுக்குள் ஞானம் வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்ற சொல்லுக்குள் சுழன்று வரும் திருமிகு இந்திரா அவர்களுக்கு பெண் கல்விக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பெண் கல்விக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க டிராவலர் யஷ்வந்த் பெசலா, ஏரியா ப்ராஜெக்ட்ஸ் கன்வீனர் ரவுண்ட் டேபிள் இந்தியா அவர்களையும் பிரவேஷ் ஜெயின் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுடன் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் திருமிகு லட்சுமி பிரியா ஐஏஎஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர் பல்வேறு பழங்குடியின மாணவர்களின் மேம்பாட்டிற்காக தன்னுடைய உழைப்பை செலுத்தியவர். பெண் கல்விக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக திருமிகு இந்திரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப ஒரு பெரிய மேடையில் புதிய தலைமுறை இங்கே நிற்க வச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு கிராமத்திலேருந்து கீழ்காங்கேயன் குப்பம் அப்படின்றது கிராமம். அந்த கிராமத்திலேருந்து ஒரு பெண் கல்வி கற்கும் பொழுது ஒரு கல்லூரி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறது எத்தனை இடர்பாடுகள் இருக்கும். ஒரு பெண்கள் கல்வி கற்கிறதுக்கு எத்தனையோ இடர்பாடுகள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து நம்ம படிக்கணும், அதை படிக்க வைக்கணும் பெண்களை அப்படின்றதுல வந்து என்னோடய பெற்றோர் ரொம்ப வந்து அதில் ஒரு ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ என்னோடய ஸ்கூலில் வந்து ஒரு பாப்பா சொல்லுவாள், எனக்கு இந்த கஷ்டம். இப்போ ஸ்கூல் வர்றதில் அவங்களுக்கு என்னென்ன சிரமம் இருக்குது, இப்போ அவங்க சொல்லாமல் அவங்கள பார்த்தே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம பல தடைகளை தாண்டி வர்றதால மற்றவங்களோட கஷ்டம் வந்து நமக்கு எளிமையாக புரியும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தா எங்களோட கடலூர் பள்ளி இப்போது கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தகைசால் பள்ளியாக மாற்றப்பட்டு நிறைய உட்கட்டமைப்பு வசதிகள்,
ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அந்த வசதிகளை மாணவிகளுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருவோம். ஸோ இந்த விருது வாங்குகிற அளவுக்கு நான் உழைக்கிறதுக்கு என்னோட ஆசிரியர்கள், என்னோட கணவர், அவரும் அரசு பணியில் தான் இருக்கார். அவரும் என்னோட பணியை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு அவரோட பணியில் நான் தலையிட மாட்டேன், என்னோட அலுவலக பணியில் அவர் தலையிட மாட்டார். அலுவலக நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் 2 பேருமே எங்களோட பணியை 100% வந்து சரியாக செய்கிறதுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையும் ஒரு உதவியாக இருக்கும். கடலூர் மாவட்டம் அப்படி பார்த்திங்கன்னா கல்வியில் எப்பயுமே பின்னாடி இருந்தது, முன்னாடி இல்லை. இப்பொழுதுக்கு நாங்கள் ஒரு 5வது இடத்துல, அரசு பள்ளியில் 5வது இடத்துல வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு முன்னேறதுக்கு ஒரு குழு, டீம் ஒர்க்கு. எங்கள் மாவட்ட ஆட்சியர் எந்த நேரமும் கல்வியை பற்றியே தான் யோசிச்சுட்ருப்பார். அவருக்கு இணையாக எங்கள் முதன்மை கல்வி அலுவலர், அவர் முதன்மை கல்வி அலுவலராக இருக்கும் பொழுதே ஒரு எளிமையாக ஆசிரியர் கூட எப்படி பழகிறது, ஒரு நண்பர் போல் பழகுவார். ஸோ அப்போ நம்ம எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கணும், ஒரு முதன்மை கல்வி அலுவலரே அவரோட பொறுப்பு, பெரிய பொறுப்பு. அவர் ஒரு எளிமையாக பழகும்போது நாம் ஏன் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு, நம்ம தோள் மேலே தோள் போட்டு அந்த குழந்தை கூட பழகும்போது அது ஃபீலிங்ஸ் சொல்ல முடியாது சார். அது வந்து அந்த குழந்தை கூட நம்ம அன்பாக இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாததை கூட நம்மக்கிட்ட சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி குழந்தைங்க, கேர்ள்ஸ்னாலே ஒரு வரம், கிஃப்ட்டு தான். என்னுடைய வாழ்க்கையில் அக்கம் பக்கம் பாரடச்சினராசான்னு சொல்லி என்னோட 5ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் தான் எனக்கு வந்து என்னுடைய சோஷியல் அவுட்லுக்கை மாற்றுவதற்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கியிருந்தார். அதை இந்த மேடையில் சொல்வதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெண் கல்விக்காக பெண்கள் மேலும் மேலும் உயர வேண்டும் என்பதற்காக அயராது பணியாற்றி கொண்டிருக்கும் தகைசால் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி இந்திரா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Indra ma'am, congratulations on the dedication and the commitment ma'am. Actually I also have a 4-year-old daughter. இன்னைக்கு காலையில் நான் ஸ்கூல் போயிருந்தேன். அப்போ தான் என் பொண்ணு பண்ணுற நிறைய விஷயம் என் டீச்சர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னோட டாட்டர்ஸ் அண்ட் ஆல் த லேடிஸ் அவங்களெல்லாம் வந்து நல்ல கமிட்மெண்ட்டோட நல்லா க்ரோ பண்ணுறீங்க. Teachers plant the seeds of knowledge which grows forever in students' life. So thank you ma'am and all the teachers present here. Keep inspiring. Thank you so much. அறிவியல் விழிப்புணர்வுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர் 5ஆம் வகுப்பு வரை உள்ள தொடக்கப் பள்ளிதான் என்றாலும் அறிவியல் 6ஆம் அறிவை மிஞ்சுகிறார்கள் இந்த மாணவர்கள். வானவியலில் நடக்கும் வண்ண வித்தைகளை ஆய்வு செய்வது முதல் வயல்மேட்டில் இயற்கை வேளாண் செய்வது வரை இந்த குட்டி விஞ்ஞானிகளை தட்டி உயர்த்தும் ஆசான் யார்? அவரை பற்றிய ஒரு ஒளிச்சித்திரம் இது. பாருங்க, மேல பாருங்க, தெரியுதா? சூரியனை வெறும் கண்ணால நம்ம பார்க்க கூடாது. அதுக்காக பயன்படுத்துறதா என்னது, இந்த சோலார் ஃபில்டர். தொடக்கப்பள்ளிதான் என்றாலும் அறிவியல் சிந்தனைகளை உள்ளடக்கமாக கொண்டு செயல்படும் சிறந்த பள்ளியாய் திகழ ஆசிரியர் கண்ணபிரானே காரணப்பிதாவாக இருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுண்டக்காம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரியும் கண்ணபிரான் தன்னை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோடு இணைத்துக் கொண்டு கடந்த 15 ஆண்டுகளாக அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். மேல இருக்கிற பொருளை கடலுக்கு அடியிலிருந்து பார்க்கிறதுக்கு உடுமலைப்பேட்டை மாணவர்கள் அறிவியல் அறிவை உடும்பென பற்றிக் கொள்வதால் இஸ்ரோ, CSIR என்ற அறிவியல் மற்றும் தொழிலாய்வு குழு மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில் நிறுவன விஞ்ஞானிகளை சந்தித்து உரையாடும் வாய்ப்பை இந்த குட்டி விஞ்ஞானிகள் பெறுகின்றனர். நஞ்சில்லா விவசாயம் செய்வது எப்படி, வானியலை ஆய்ந்து நோக்குவது எப்படி, அறிவியல் தொடர்பான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்றெல்லாம் படித்து தெளியும் மாணவர்கள் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பை தடையின்றி பெறுவதற்கான பயிற்சியையும் பெற்று அறவழியில் அறிவியல் நடை பயில்கின்றனர். ஹாம் ரேடியோவை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணலாம், உங்களை காப்பாற்ற முடியும். பாகிஸ்தானில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு இவரது மாணவர்கள் அஞ்சலி செலுத்தி மாந்தநேயம் காட்டினார்கள். இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் நிறுவனத்தின் மூலம் தொடங்கப்படும் கலிலியோ அறிவியல் கழகத்தை பெற்றிருக்கும் தமிழ்நாட்டின் 24 பள்ளிகளில் இவரது பள்ளியும் ஒன்றாகும்.
ஆண்டுதோறும் அக்டோபரில் கொண்டாடப்படும் உலக விண்வெளி வார நிகழ்வை மலைவாழ் மாணவர்களிடையே நிகழ்த்தி வானியல் விந்தைகளை அவர்களது சிந்தைகளில் விதைக்கிறார். இஸ்ரோவின் சாதனைகள் குறித்த புத்தகம், அறிவியல் கட்டுரைகள் மற்றும் அறிவியல் விழிப்புணர்வுக்காக 34 விருதுகளை பெற்று அறிவு கண் திறக்கும் திருமிகு கண்ணபிரான் அவர்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வுக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் விழிப்புணர்வுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி முனைவர் திருமிகு வி. டில்லி பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ERNS அண்ட் யங் EY டைரக்டர் மிஸ்டர் ரகுநாத் ரவிக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறிவியல் விழிப்புணர்வுக்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு கண்ணபிரான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வணக்கம் வணக்கம் மாத்தியாரே, வாழ்க்கை வழிகாட்டும் மொழியே. வணக்கம் வணக்கம் மாத்தியாரே, வாழ்வின் தந்தை தாயே. அறிவியல் என்பது ஒரு குழந்தை வீட்டில் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து விடுகிறது. ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற கேள்விகளை அவர்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது அதற்கான பதில்களை நாம் சொல்ல தொடங்கிவிடும் போது அவர்களுடைய அறிவியல் மனப்பான்மை தொடங்கி விடுகிறது. அடுத்த தலைமுறைக்கு அறிவியலை எடுத்து செல்வதற்காக நாங்கள் இது மாதிரியான இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்கின்றோம். அதாவது ஒரு 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வகுப்பறையை விட வகுப்பறையை தாண்டி அவர்கள் நிறைய கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். அதில் குறிப்பாக நாங்கள் என்னுடைய கருத்து என்னவென்றால் அறிவியல் களப்பயணங்கள். எங்களுடைய மாணவர்கள் இஸ்ரோ, CSIR போன்ற பல நிறுவனங்களுக்கு களப்பயணம் அழைத்து செல்கின்றோம். அங்கிருக்கின்ற விஞ்ஞானிகள் அவர்கள் செய்கின்ற பணிகள், ஆராய்ச்சிகளை நேரடியாக அவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறது. இதை போல நாமும் ஆக வேண்டும் என்று. எங்களை போன்ற ஆசிரியர்களை உற்சாகப்படுத்துகின்ற புதிய தலைமுறை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை எடுத்து செய்து வருகின்றன. அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகின்றேன். நன்றி. உலகத்தின் அறிவியல் தொழில்நுட்பங்களுள் மிக சிக்கலான தொழில்நுட்பங்களுள் மிக முக்கியமானது ஒரு போர் விமானத்திற்கான ஜெட் என்ஜினை உருவாக்குவது. உலகத்தின் வெகு சில நாடுகளே இந்த போர் விமான என்ஜின் தொழில்நுட்பத்தை கைவரப்பெற்றிருக்கின்றன. வெகு சில நாடுகளே, விரல் விட்டு எண்ணிவிடலாம், ஒரே கையில் இருக்கிற விரல்களில் எண்ணிவிடலாம். அந்த வெகு சில நாடுகளில் அடுத்த நாடாக இன்னும் சில ஆண்டுகளில் நமது இந்தியாவும் சேர இருக்கிறது. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான எதிர்விசை உண்டு என்று என்னுடைய அறிவியல் ஆசிரியை ஆனி டீச்சர் சொல்லி கொடுத்தது தான் இன்று இந்தியா சொந்தமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய போர் விமான என்ஜின் ஆராய்ச்சியில் களமாடுவதற்கு என்னை போன்ற விஞ்ஞானிகளுக்கு உத்வேகமாக இருக்கிறது. உலகளாவிய சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த அறிவியல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி சாதனைகளின் அடிநாதமாக ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் அவர்கிட்ட மாணவனாக இருந்தேன், கல்லூரி மாணவனானேன், ஒரு போர் விமான பொறியாளரானேன், இராணுவ விஞ்ஞானியானேன். படிப்படியாக நான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு சென்று கொண்டே இருந்தேன். என்னுடைய ஆசிரியர் ஆனி டீச்சர் பள்ளிக்கூடத்தில் சேரும்போதும் ஆசிரியையாகவே இருந்தார். பல ஆண்டுகள் பணிபுரிந்தார். கடைசியில் ஆசிரியையாகவே பணி ஓய்வும் பெற்றார். எந்த விதமான ஒரு தியாகம்! ஒரு சாதாரண நிறுவனத்தில் கூட கடைநிலை ஊழியராக சேர்கிற ஒருவர் பணி ஓய்வு பெறும்போது ஒரு அதிகாரியாக பணி ஓய்வு பெறுவார். ஆனால் இந்த தியாகத்தை செய்கிற உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களால் தான் உங்களுடைய வகுப்பறைகளில் இருந்து புறப்பட்டு வருகிற கால் சட்டை சிறுவர்களும் இரட்டை ஜடை சிறுமிகளும் வெகுண்டெழுந்து இளைஞர்களாய் யுவதிகளாய் தேசத்தின் பல தளங்களில் காத்திரமான பங்களிப்பை செய்து வருகிறார்கள். உங்களுடைய அந்த தியாகத்திற்கு எங்களின் தலை வணக்கம். நம்ம எல்லாருக்குமே அந்த 8 hours ஆசிரியரோட ஜாப் வி நோ அபவுட் தட்.
பட் இவங்கள மாதிரி ஆசிரியர்கள் வாட் தே டூ ஆஃப்டர் தட் 8 hours அது வந்து இட் இஸ் பியாண்ட். ஸோ தே ஒர்க் த்ரூ அவுட் த டைம். தமிழ்நாடு ஆஸ் அ ஸ்டேட் வி ஹவ் so many teachers like this who are fully dedicated doing this as a service. I'm really glad, sir. I'm really glad that you are getting this award. அடுத்ததாக புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பவர் தகவல் தொழில்நுட்ப தொழிலை துறந்துவிட்டு அரசு பள்ளியின் ஆசிரியராய் சேர்வதற்கான அவசியம் ஏன் வந்தது இவருக்கு? விழுப்புரம் ஓமந்தூரார் பள்ளியை மெய்நிகர் உள்ளிட்ட கணினிசார் நவீன பள்ளியாய் மாற்றுவதற்கு இவர் செய்த புதுமைகள் என்ன? விரிவாய் சொல்கிறது இந்த திரை. அரசு மேல்நிலைப் பள்ளியில் உயர்தர கணினி கட்டமைப்பினை உருவாக்கி மாணவர்களின் கல்லூரி கனவுக்கான புள்ளியை தனது பள்ளிச்சாலையிலேயே போட்டிருக்கிறார் ஆசிரியர் லாசர் ரமேஷ். எது ஃபர்ஸ்ட் கீழே வரும்? எர்த்தா மூணா? மென்பொறிஞரான லாசர் ஆசிரியராக ஆசைப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறையை துறந்து ஊரக மாணவர்களை உயர்த்த எண்ணினார். கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நேம் தமிழ், ஆனா எல்லாமே ஸ்மால் லெட்டர் வச்சிருக்காரு. இது வந்து மாத்திரம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் பண்ணணும். விழுப்புரம் மாவட்டத்தில் மேனாள் தமிழக முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி அவர்களின் பெயரில் இயங்கி வரும் ஓபிஆர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இணைந்து கணினி தொழில்நுட்ப கூறுகளை 6ஆம் வகுப்பிலிருந்து மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வரைக்கும் கற்றுக் கொடுத்து வருகிறார் லாசர். கேலண்டர், கான்டாக்ட் அதெல்லாம் வரும். இவர் உருவாக்கிய மெய்நிகர் ஆய்வகம் அறிவியல் மற்றும் கணிதம் கற்கும் மாணவர்களின் அறிவு பாய்ச்சலுக்கு துணை நிற்கிறது. எல்லா ஸ்கூல்லையும் 11, 12ஆம் வகுப்புக்கு தான் கணிப்பொறி ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாங்க. ஆனால் எங்கள் பள்ளியில் பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்புலேருந்து மாணவர்களுக்கு அவர் வந்து கணிப்பொறியை பாடமாக நடத்திட்டு இருக்காரு. இந்தோ பிரெஞ்சு மாணவர்கள் தகவல் பரிமாற்ற திட்டத்தின் வாயிலாக 7ஆம் வகுப்பு மாணவர்கள் பிரான்ஸ் தேசத்தின் நீஸ் நகர மாணவர்களோடு இணைய வழியில் செய்யும் தகவல் பரிமாற்றம் மாணவர்களின் ஆங்கில புலமைக்கும் அறிவு விரிவாக்கத்திற்கும் துணை நிற்கிறது. இந்த காலேஜுக்கு போனால் இந்த கோர்ஸ் கிடைக்கும், இந்த ஜாப்ஸ்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்கூல் நிறைய செடிலாம் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி எங்கள் கிடைக்கக்கூடிய வீ பீரியட்லையும் போயிட்டு நாங்கள் எங்கள் சார் கூட ஹெல்ப் பண்ணி நிறைய செடிலாம் வளர்ப்போம். தேசிய அளவில் நடந்த இணைய கருத்துருவாக்கம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போட்டிகள் சர்வதேச அளவிலான பிரிக்ஸ் மேத்திஸ் ஆன்லைன் போட்டிகளில் பங்கேற்று ஓபிஆர் பள்ளியின் பெருமையை ஊரறியச் செய்தார். தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை உருவாக்கிய உயர்நிலை மாணவர்களுக்கான கணினி பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றதோடு மேல்நிலை வகுப்பு பாடப்புத்தக குழுவில் அங்கம் வகித்து அதற்கான QR கோடையும் வடிவமைத்தார். இப்போ நம்ம டிராப் பண்றோம். எது ஃபர்ஸ்ட் கீழே வரும்? எர்த்தா மூணா? மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் கணினி எழுத்துரு தொடர்பான பயிற்சி அளித்து கற்றல் செயலிகள் மற்றும் திறனறிவு கட்டுரைகள் என்று புதியதோர் உலகம் செய்ய உழைத்துக் கொண்டிருக்கும் திருமிகு லாசர் ரமேஷ் அவர்களுக்கு புதுமைக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த மூத்த விஞ்ஞானி டாக்டர் இளவழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருடன் முனைவர் அவை அருள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்வதற்காக திருமிகு லாசர் ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் வணக்கம் மாத்தியாரே, வாழ்க்கை வழி காட்டும் மொழியே. வணக்கம் வணக்கம் மாத்தியாரே, வாழ்வின் தந்தை தாயே. மாணவர்கள் வந்து ஒன்லி கன்சியூமராக தான் இருக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் கண்டென்ட்டை பார்க்குறவங்களா தான் இருக்கிறாங்களே தவிர அதை உருவாக்குறவங்களா கிரியேட்டராக வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஸோ அதை தான் நாங்கள் வந்து 6th வந்து ப்ரோக்ராமை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்லி அப்படின்னு சொல்லிட்டு விஷுவல் ப்ரோக்ராம் கொண்டு வரோம். அவன் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுறதை பார்க்கறதுக்காக ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங் சொல்லி தரதுக்காக இந்த மைக்ரோ பிட் இது மாதிரிலாம் ஃபிசிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டா தான் அவன் ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான். ஸோ அது பின்னாடி 11th and 12th இல்லை காலேஜ் போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதனால் நாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை நம்ம அப்டேட் பண்ணாதான் அவன் லெவலுக்கு போகணும். இல்லைன்னா ஒரு அசைன்மெண்ட்டு கொடுத்தா அவன் ஏஐயில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான். எல்லாமே ChatGPT ஆயிடுச்சு, அது மட்டும் தெரிஞ்சுக்கிறான். ஐ மீன் அவன் ஒரு யூஸராக தான் இருக்கிறான். ஒரு கன்சியூமரை கிரியேட்டராக உருவாக்குறதுக்கு நாங்கள் ஆசிரியர்கள் எங்களை நாங்களே அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதை கரெக்டாக இந்த புதுமைகளை அங்கீகரித்து இதை கண்டுபிடித்த நம்மளுடைய கனவு ஆசிரியர் அமைப்புக்கும் இதை அங்கீகரித்து எங்களை அலங்கரித்து பார்க்கும் புதிய தலைமுறைக்கும் நன்றி. We were supposed to teach 11th and 12th students. ஆனால் 6ஆவதிலிருந்து படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அவருடைய நேரத்தை செலவு செய்து இந்த கணிதத்தையும் அறிவியலையும் சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் இது போன்ற பல விருதுகள் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. எல்லோருக்கும் இன்னொரு வாழ்த்துக்கள். டாசர் ரமேஷ் அவர்கள் போற்றுதலுக்குரிய ஒரு ஆசிரியர் பெருந்தகையாக இன்றைக்கு அந்த மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்து வருவதை காணும் பொழுது எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். தன்னுடைய தகவல் தொழில்நுட்ப பணியையும் விட்டுவிட்டு ஆசிரியராக அவர் பணியாற்றும் பொழுது எனக்கு நினைவு வருவதெல்லாம் ஒரு ஆசிரியர்தான் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக சென்றார். அதே குடியரசுத் தலைவர் தான் பிறகு பேராசிரியராக வந்து பணியாற்றினார். இந்த ஒப்பரிய பணியை செய்து வருகின்ற இந்த ஆசிரியர்களை எல்லோரையும் அடையாளம் கண்டு இவர்கள் செய்கின்ற நிகரற்ற பணிகளை வாழ்த்துவதை புதிய தலைமுறை ஆண்டாண்டு காலமாக செய்து வருவதை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். விடியும் என்றால் விண்ணை பார், முடியும் என்றால் உன்னை பார் என்று சொல்வது போல ஆசிரியர்கள்தான் இன்றைக்கு மாணவ சமுதாயத்திற்கு சிற்பிகளாக அவர்கள்தான் செதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் குலம் வெல்க. ரமேஷ் அவர்கள் பெருவாழ்வு வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஜே வெங்கடேஷ் அவர்கள் பழங்குடி மேம்பாட்டிற்காக மற்றும் அவர்களுடைய பள்ளி மாணவர்களுக்காக 50,000 ரூபாயை காசோலையாக நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு உதவிகளை செய்து வருகிறார். இந்த முறை புதிய தலைமுறைக்கு வந்து இந்த 50,000 ரூபாய் காசோலையை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். பழங்குடியின மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக அவருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்க வேண்டிய தருணம் இது. ஒரு ஆசிரமத்தின் தலைமை குருவிடம் நிறைய மாணவர்கள் பல ஆண்டுகள் பாடம் கற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு மாணவருக்கு ஒரு சிந்தனை வந்தது, இன்னும் எதற்கு இவரிடம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், நாம் ஏன் ஒரு குருவாக மாறிவிடக்கூடாது என்று யோசித்தான். ஒரு நாள் தலைமை குருவை பார்த்து, குருவே என்னை ஆசீர்வதித்து வழி அனுப்புங்கள் என்று கேட்டான். ஏன் என்றார் குரு. நான் தனியாக ஆசிரமம் அமைத்து நான் குருவாக மாறப்போகிறேன் என்று சொன்னான். தலைமை குரு சொன்னார், மிக்க மகிழ்ச்சி, போய் வா. ஆனால் ஒன்று, நாளை நீ ஆசிரமம் அமைத்து பாடம் நடத்துகிற போது உன்னிடம் படிக்கிற மாணவர்களே கூட அல்லது அந்த மக்களே கூட உன்னை ஏளனம் செய்யலாம், என்ன செய்வாய் என்று கேட்டார். பரவாயில்லை, அவர்கள் என்னை வசைபாடவில்லையே என்று மகிழ்வேன் என்றான். ஒருவேளை உன்னை அவர்கள் வசை கூட பாடலாம், என்ன செய்வாய்? பரவாயில்லை, அவர்கள் என்னை தாக்கவில்லையே என்று மகிழ்ச்சி அடைவேன். ஒருவேளை நீ தாக்கப்படலாம், என்ன செய்வாய்? பரவாயில்லை, எனக்கு இரத்த காயங்கள் வரவில்லையே என்று மகிழ்வேன். இரத்த காயங்களும் ஏற்படலாம், என்ன செய்வாய்? பரவாயில்லை, அவர்கள் என்னை கொலை செய்யவில்லையே என்று மகிழ்வேன். கொலை கூட ஆகலாம், பரவாயில்லையே, இந்த பிறவிகளே எனக்கு மோட்சம் கொடுத்து விட்டார்களே என்று மகிழ்வேன். சென்று வா, நீ குருவாகி விட்டாய். ஆசிரமத்தில் மட்டுமல்ல, அரசு பள்ளியிலும் நீ ஆசிரியராகலாம், போய் வாங்க. அறைக்கு வந்ததா உலக பூமியே வந்து சுற்றுதா, ஆகாயமே அறைக்கு வந்ததா உலக பூமியே வந்து சுற்றுதா, மாறும் வகுப்பிலே மாற்றம் நிகழ்தா, அற்றம் காத்திரும் அறிவு
எங்கள் வாத்தியாரே. அம்மாயாய் தந்தையாய் பாடுவீரே எங்கள் வாத்தியாரே. வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, வாழ்க்கை வழி காட்டும் மொழியே. வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, வாழ்வின் தந்தை தாயே. Choppies, 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 choppies. அருமை நிறுத்து பலகையில் வெள்ளி துண்டாய் நகருதே. ஆசான் உங்கள் ஆணையில் 6ஆம் விரலாய் மாறுதே. Choppies, 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 choppies. Choppies, 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 choppies. கரையத் தொடருதே, வாழ்க்கை வரப்பு உயருதே. Choppies, choppies. கரையத் தொடருதே, வாழ்க்கை வரப்பு தொடருதே. பிஞ்சினை நெஞ்சிலே காக்கும் வாத்தியே. 5லே நாங்கள் பழகவே வான் வளைத்திடும் ஐயனே. வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, வணக்கம் வாத்தியாரே. வணக்கம் வணக்கம் வாத்தியாரே, என்றும் வணக்கம் வாத்தியாரே. வாத்தியாரே வாத்தியாரே வாத்தியாரே. வாத்தியாரே வாத்தியாரே. Choppies, 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 choppies. Choppies, 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 choppies. கரையத் தொடருதே, வாழ்க்கை வரப்பு உயருதே. ஆசான் உங்கள் ஆணையில் 6ஆம் விரலாய் மாறுதே. Choppies, 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 choppies. ரொம்ப நாய் கடிச்சதுமா ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். 6 மாதமா வேலைக்கே போகல. நான் கட்சத்துலேயே வர ஊசி போட்டாங்க, வேற உயிர் போகிற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதர்களை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். டெலிவரி செய்யக்கூடியவங்களால இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து ஃபோட்டோவில் வீட்டில் எப்படி இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ அந்த ஃபோட்டோவில் ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்தில். சார் ஃபோட்டோவில் வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான். இவர்கள் வந்து கருணை இல்லாமல் காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்ணுறோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இங்க வந்து கேக்க நீங்க உங்கள அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு குட்டியை நீ வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்துற முடியுமா? போலீஸ்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வெச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாங்க. யார் சொன்னா நான் இங்க தான் இருக்கணும்? யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன சொல்றீங்க? நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து என்ன பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாரையாவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல இடம் இருக்கு.